டே 4 இன் மணாலி. இப்போ டைம் வந்து 5:30. இவங்களேன் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. அதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான், இங்கே சம்மர்லாம் வந்து டே ரொம்ப லாங்காக இருக்குது. ரொம்ப ஏர்லியராக பிரைட் ஆகிடுது. ரொம்ப லேட்டாக 8 மணிக்கு தான் இங்கே இருட்டே ஆகுது. லோக்கலில் இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக ரூம்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இதையும் நம்ம இப்போ ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லையா ஹதிபா பேலஸ், அதுக்குமே ரேட்டு கம்மியான ரூம்ஸ்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சப்போஸ் ஏதாவது ரூம் கம்மியாக இருந்துச்சுன்னா நாங்கள் இன்னும் ஒரு 2 days ஸ்டே பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் மணாலியில். எங்களால் எங்கள் பட்ஜெட்டில் உள்ள எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். பார்ப்போம் ஏதாவது அமைதான்னு. ஒரு இடமா அப்படியே போயிட்டுருக்கோம் வரிசையாக. இங்கே எவ்வளோ ரூமு, இங்கே எவ்வளோ ரூமு, எக்ஸ்ட்ரா பெட்லாம் தருவீங்களா, என்னென்ன ஃபெசிலிட்டி உங்கள் ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு போய்கிட்டே இருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரூம்ஸ் தான். ரூம் அமைஞ்சிச்சுன்னா டக்குன்னு அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இன்னும் நிறையா இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் பார்க்கணும் தான் தோணிகிட்டே இருக்குது இன்றைக்கி இருக்கிற கிளைமேட்டுக்கு. சப்போஸ் ஏதாவது ரேட் கம்மியான ரூம் ஏதாவது ஒன்று அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் வந்து கரெக்டாக 11 o'clock. இன்றைக்கி காலையில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரூம் மாற்ற போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்குது, கம்மியாக பிளான் பண்ணணும். இன்னும் 2 நாள் வேறு மணாலி நம்ம ஸ்டே பண்ணணும். அதனால் ரேட் கம்மியாக இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சி வெளியே கிளம்பி 4-5 ஹோட்டல் விசாரிச்சாச்சு. அதில் ஒரு ஹோட்டலில் நமக்கு 4500 ரூபாய்க்கே ரூம் கிடைக்கிற மாதிரி, அதாவது 2 ரூமும் சேர்த்து 9 பேர் மொத்தம். 9 பேருக்கும் 4500 சொன்னால் சரி அங்கே மாறிலான்னு தான் நினச்சி வந்தோம். நாங்கள் இங்கே ரிட்டன் மணாலியில் ஹதிபா பேலஸில் செக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் ரூமுக்கு வந்து அதை பார்த்துட்டான் இங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டு. எங்கே போகிறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். நீ ரேட் ரொம்ப அதிகமாக சொல்கிற, அதனால் நாங்கள் வேறு ஹோட்டல் போகிறோம் அப்படின்னோடனே இவன் நம்ம ஹோட்டல்லே கம்மியான ரேட்டுக்கெலாம் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனே நம்ம வழிக்கு வர ஆரம்பிச்சிட்டான். இதாண்டா எங்களால் கொடுக்க முடியும், உனக்கு ஓகேனா எங்களுக்கு ரூம் கொடு, இல்லைன்னா போடான்னோம். சரின்ட்டான். 10 ரூபாய் இல்லையா 2 ரூபாய் போட்டுக்க, 20 ரூபாய் இல்லையா 3 ரூபாய் போட்டுக்க, 5 ரூபாய் வாங்க. மரியாதையா போயிரு. என்ன நினைச்சிட்டு இருக்க? யாரை பேசுறது மணி? யாரை பேசுறது மேடா? இப்ப வாங்க நீங்க. நான் தெரியாம பேச்சு விட்டேன் சாமி. இந்தாங்க காசு கூட கொடுக்க வேணாம், எத்தனை நாள் வேணாலும் கொடுத்துட்டு போங்க. யார் பார்த்து யார்? அதனால் இன்னைக்கு ஸ்டேயும் ஹதிபா பேலஸ்லேயே. ஸோ எங்களுக்கு ஷிஃப்டிங் டைம் கொஞ்சம் சேவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வ்ளாகில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி வ்ளாக்லும் கிடையாது, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா டே 4 இன் மணாலி. இந்த வ்ளாகில் நான் நினச்சி வச்சுக்கதை சொல்கிறேன், ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கடைசியாக. இப்போ வந்து ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் போகணும். ஸோ இங்கேருந்து வஷிஷ்ட் போய் இங்கேருந்து வஷிஷ்ட் 5 kilometers, அங்கே இறங்கி அங்கேருந்து ட்ரெக்கிங் ஒரு 3 kilometers ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் போகணும் போல் இருக்குது. நிறைய பேரால் நடக்க முடியாது, ஒரு சில பேர் மட்டும் நடந்து போவோம். பையனை வேற வச்சு கையில் மாற்றி நடந்து போவோம். சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மணாலியிலேருந்து சண்டிகருக்கு நாங்கள் ரிட்டர்ன் போகணும். எங்களுக்கு 27th ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு 7 o'clock. ஸோ நாங்கள் ஒரு 1 day ஏர்லியராகவே சண்டிகர் போகிறது நல்லது. அதனால் 25th நாளைக்கு செக் அவுட் பண்ணணும் நாங்கள். ஸோ மணாலியிலேருந்து சண்டிகர் போகணும் இல்லையா, அதுக்கு பஸ்ஸு விசாரிக்க போகிறோம், பஸ்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ அது எங்களுடைய பட்ஜெட்டுக்கு அது ப்ராப்பராக செட் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் பஸ்லேயே போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நைட் ட்ராவல். ஸோ 25th நைட்டுக்கு நம்ம ரூமுக்கும் எதுவும் வாடகை கொடுக்க தேவையில்லை, ட்ராவல்லே முடிஞ்சிடும். 26th மார்னிங் சண்டிகர் போய் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம சண்டிகரில் ரூம் புக் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வஷிஷ்ட் டெம்பிள், அதுக்கப்புறம் ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து மணாலி லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்கே போய் சண்டிகருக்கு போக எவ்வளோன்னு விசாரிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கிடையில் இது நடக்குமா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்றதை நான் இப்போயே சொல்கிறேன். பட் ஆனால் இது கன்ஃபார்ம் கிடையாது, நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பைக் ரைட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கு, அதாவது இன்றைக்கி நைட்டே நான் வந்து ஒரு பைக்கை புக் பண்ணி நான் என்னோடய ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். நாளைக்கு ஏர்லி மார்னிங் பைக் ரைட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே இருக்கிற மலை பிரதேசத்தெலாம் பார்த்துட்டு கட்டாயம் பைக் எடுத்து சுற்றணும்னு தோணுது, ரொம்ப தோணுது. ஃபேமிலிக்காக எல்லோரும் கூடயும் கூட இருக்கணும் இல்லையா. நம்ம இங்கேருந்து கலந்துட்டோம்னா அவங்க அடுத்தடுத்து பிளான் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஃபேமிலியில் அவங்கள நம்ம தனியாக விட்டுட்டு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரூம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரெக்கிங் ரூட், அந்த வழியாக தான் போகணும். அதுவும் கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்கும். ட்ரெக்கிங்னாலே நமக்கு பிடிக்கும் இல்லையா. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் ட்ரெக் பண்ணுறதுன்றது அது ஒரு வரம். அந்த வரத்தை நம்ம இன்றைக்கி அடைய போகிறோம். அதே மாதிரி
நம்ம ஊரில் கிடையாது, வெளியூர் வந்து அதுவும் இந்த மாதிரி பனிப்பிரதேசத்துலலாம் வந்து பைக் ரைட் பண்ணுறதுன்றதும் ஒரு வரம். அதுவும் எனக்கு எப்படியாவது நடக்கணுங்க. ஸோ பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு. இந்த ரைடுக்காக தான் நான் இங்கே வந்ததுனே. பனி கூட அப்புறம் இருக்கட்டும், பனியை பிரிச்சுக்கிட்டு போகணும் எனக்கு பைக்கில். இங்கே இருக்கிற வசிஷ் டெம்பிள் போகிற வழியில் உங்களால் நிறைய விஷயம் பார்க்க முடியும். இந்த இடத்துல இந்த கோயிலுக்கு போகிறது அப்படின்றத தாண்டி இந்த போகிற வழியில் இங்கே லோக்கல் மணாலியில் உள்ள அவங்களுடைய கலையாக இருக்கட்டும், உள்ள ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், ஸோ அவங்களுடைய பழக்க வழக்கங்களை உங்களால் ரொம்ப நெருங்கி பார்க்கக்கூடிய ஒரு ஏரியாவாகவே இந்த இடம் அமைஞ்சிருக்கும். அவங்க ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களையும் உங்களால் இந்த போகிற வழியில் உங்களால் பார்க்கவும் முடியும், அதை உங்களால் வாங்கிக்கவும் முடியும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கட்டாயம் இங்கே இருக்கிற கடைகளில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி இந்த இடத்துடைய ஞாபகார்த்தமாக அதை உங்கள் ஷோகேஸில் வைக்கணும்னு கட்டாயம் தோணும். இந்த வசிஷ் டெம்பிள் நம்ம ஹிமாச்சல் பிரதேசில் உள்ள ரொம்ப பழமையான கோயில்களில் இதுவும் ஒன்று. ஷூ கழட்டி இங்கே கொடுத்து டோக்கன் போடணும். போட்டுட்டு நான் அந்த கோயிலுக்குள்ளே போய் உங்களுக்கு நிறைய விஷயம் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த கோயில் எந்த அளவுக்கு பழமையான கோயில்னா, இங்கே இருக்கு இல்லையா இந்த கொடி கம்பம், இது வந்து கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழமையான மரத்துலேருந்து ஒரே கட்டையால் செஞ்ச கொடி கம்பம். அந்த அளவுக்கு பழமையான கோயில், அதுக்கும் மேலேன்னு வேற சொல்கிறாங்க. இப்போ நம்ம வசிஷ்ட் கோயில் வந்தாச்சு. இந்த கோயில் வந்து யாருக்காக கட்டப்பட்டது அப்படின்னா, வசிஷ்ட்னு ஒரு முனிவர் இருந்தார். அதாவது 7 சப்த ரிஷிகளில் இவரும் ஒருத்தவர், ரொம்ப முக்கியமானவர். வசிஷ்ட் மகரிஷி ராமருடைய குருவாகவும் இருந்தார். லெஃப்ட் சைடில் வசிஷ்ட் கோயில், அப்புறம் ரைட் சைடில் வந்து படிக்கட்டு போகுது இல்லையா, இங்கே ராமருடைய கோயிலும் இருக்குது. ஸோ 2 கோயிலும் பக்கத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோயில், இந்த தலத்தில் தான் ராமரும் சீத்தையும் சேர்ந்து மெடிடேஷன் பண்ணதுக்கான பெருமை இந்த இடத்துக்கு சேரும். இப்படிப்பட்ட இடத்த தான் இப்போ நான் உங்களுக்கு நம்ம ஜஸ்டார்ட் சேனல் மூலமாக காமிச்சிட்ருக்கேன். மறக்காமல் ஜஸ்டார்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. வசிஷ் கோயிலில் உங்களால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். என்ன காரணம்னா, இவங்க பாறைக்கு இடுக்கில் மரக்கட்டைகளால் இவங்க செவர் எழுப்பியிருக்காங்க. நிறைய இடங்களில் உங்களால் வுட் கார்விங்ஸை பார்க்க முடியும். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் இவங்க அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டடம் அந்த காலத்து ஹிமாச்சலுடைய கட்டடக்கலையை இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி வந்து காமிக்குது. காமதேனுவை வளர்த்தது வந்து வசிஷ்ட மகரிஷி தானா? ஸோ நமக்கு தெரியாது, இன்னும் நிறையா புராண கதைகள் அவரை பற்றின நிறையா ஃபேக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவரை பற்றி சொல்ல இந்த ஒரு விளாக் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலில் கருவறைக்குள்ளெல்லாம் நம்ம அலோட் கிடையாதுங்க. வெளியவே இருந்து சாமி கும்பிட்டுட்டு தரிசிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன். வசிஷ்ட் மகரிஷியை நல்லா கும்பிட்டுக்கோங்க. இந்த வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் இவரை வேண்டும் போது அதுக்கான பதில் சீக்கிரமாக உங்களை வந்து சேரும். அதுக்கான தீர்வும் ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மறக்காமல் இந்த கட்டடத்தோட சைடில் போய் பாருங்கள், நம்ம கேள்விப்படாத ஒரு இடம் இருக்குது. இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இந்த இடத்துல வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆன ஒரு ஊற்று. அந்த ஊற்று வந்து 24 மணி நேரமும் சுடுதண்ணியால் நிரம்பப்பட்டுட்டே இருக்குமா. அது வந்து நேச்சுரலாக எர்த்லேருந்து வர வாட்டர். இந்த தண்ணியில் நம்ம குளிக்கும் பொழுது நமக்கு உடலில் இருக்கிற டிசீஸ், கிருமி, நோய் எதாக இருந்தாலுமே அது நம்ம உடம்பை விட்டு போயிடும்ன்றது வந்து இவங்களுடைய ஐதீகம். மணாலியில் இது மாதிரி 4 ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் உருவாகுது. அதில் இந்த வசிஷ் டெம்பிள் ஒன்று. ஸோ இந்த மாதிரியான நேச்சுரல் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் எதனால் உருவாகுது அப்படின்னா, நிலத்தடியில் இருக்கிற தண்ணி அடியில் ரொம்ப கோரில் உள்ள பாறைகளை போய் தொட்டுட்டு வரனால அந்த பாறைகள் எப்பயுமே ரொம்ப சூடாக இருக்கும். இது மோஸ்ட்லி வல்கனோ ஏரியாவில் தான் இருக்கும். பட் இது வல்கனோ ஏரியா கிடையாது. பட் இருந்தும் இந்த மாதிரி வர்றது வந்து ஒரு அதிசயம் தாங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த படியில் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். ரைட் சைடில் உள்ள கோயில், அதாவது லெஃப்ட் சைடில் வசிஷ்ட், அது நம்ம இப்போ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் உள்ளது வந்து இந்த ராமர் கோயில். இப்போ அங்கே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ராமர் கோயில், இந்த ராமர் கோயில் 4000 வருஷம்
4000 இயர்ஸ் ரொம்ப பழமையான கோயில். இதுவும் இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கொடி கம்பம் தான் 1500 வருஷம் பழமையான மரத்துலேருந்து ஒரே கட்டையில், அதாவது ஒரே மரத்துலேருந்து செஞ்ச கொடி கம்பம். என்னடா பூச்சி இது? ஏய், என்ன இப்படி ஓடுது? என்ன இது என்ன பூச்சினே தெரியலையே. பூரான் கிடையாது இது. இது வித்தியாசமாக இருக்கு. இத்தனை காலோட இந்த கோயிலில் உள்ள ராமர், சீதா, லக்ஷ்மணன், ஸோ இவங்கள பார்த்தும் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம். வாங்க, ஆஞ்சநேயரும் உள்ளதாக இருக்காரு. இது ஒரு மாதிரியான ரொம்ப அமைதியான இடங்க. ஸோ இந்த இடங்களில் உள்ள மக்கள் எல்லாமே இந்த இடங்களை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறாங்க. பட் அதுவும் இல்லாமல் இங்கே நிறையா ஃபாரினர்ஸும் ஸ்டே பண்ணுறாங்க. குப்பை தொட்டியில் குப்பையை போகிறது ஒன்று ராக்கெட் சயின்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு வேர்டிங்ஸில் நல்லாயிருக்கு. இந்த கோயிலை சுற்றி உள்ள இடங்களில் நிறைய திபெத்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபே, அப்புறம் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இங்கே ஃபாரினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஏரியாக்களில் ஃபாரினர்ஸ் தாங்க நிறைய பேரை நம்மளால் பார்க்க முடியும். அவங்க எங்கள் டூரிஸ்ட்டாக மட்டும் இல்லை, இங்கேயே தங்கி அவங்க ஒரு புத்தர் மாதிரியும் மாறிட்டாங்க. சாமியார்னு சொல்லுவாங்களா என்னன்னு கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. டிவோட்டீஸ்னு சொல்லலாம். இப்போ நம்ம கோயிலேருந்து வெளியே வந்து லஞ்ச்லாம் முடிச்சாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து திபெத்தியன் ரெஸ்டாரண்ட். இது வந்து வசிஷ்ட் டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேயே தாங்க இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கார் இல்லையா இந்த ஹோட்டலுடைய ஓனர், அவர் வந்து திருவண்ணாமலை இருக்கு இல்லையா, அங்கே ஒரு 3-4 வருஷமாக வேலை பார்த்துருக்காராம். அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காராம். இங்கே ஃபுட்லாம் நல்லா இருந்துச்சுங்க. ரேட்டுமே கரெக்டான மாடரேட்டான ரேட் தான் இருந்தது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. நினச்சி பாருங்கள், இவர் நம்ம ஊரில் 4 வருஷமாக வேலை பார்த்துட்டு இங்கே வந்து ஓனர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் தமிழன்லாம் கிடையாது, பட் ஆனால் வந்து இவருடைய ஃபுட் டேஸ்ட் எல்லாமே மோஸ்ட்லி சவுத் இண்டியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான ரெசிபி தான் அவர் பண்ணுறாரு. ஸோ இங்கேருந்து எல்லோரும் அடுத்து செக் பண்ணிட்டேன். எல்லாருமே ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். போகிற வழியில் இது ஆக்சுவலாக ஜோகினி வாட்டர் ஃபால்ஸுங்கிறது வசிஷ்ட் டெம்பிள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரெக்கிங் ரூட். நம்ம அங்கே ட்ரெக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸோடு போகிறனால எல்லாருமே இப்போ எப்படி எவ்வளோ தூரம் நடக்க போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இங்கே விசாரித்ததில் போய் ரீச் ஆகவே 2 hours ஆகும்னு சொன்னாங்க. பொறுமையாக நடந்து இந்த இடத்த போய் டெஸ்டினேஷன் எப்படியாவது போய் ரீச் பண்ணிடணும். உட்காந்தாவது போய் எல்லோரையும் கூப்பிட்டு போய் அந்த இடத்த காமிச்சிடணும். நம்ம 96ன்னு சொல்லி ஒரு மூவி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மூவியில் உள்ள வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த குளிக்கணும்னு தோணுது. சரி பார்ப்போம், போயிட்டு எப்படி சுச்சுவேஷன் பார்த்துட்டு குளிக்கிறதா வேணாமான்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஓவர் க்ரௌடாக இருந்தாலும் குளிக்க வேணாம். சரி.